வணக்கம். தமிழ் இலக்கிய ஆய்வுக்காக ஒரு சரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ கருவியை தேர்ந்தெடுப்பது எப்படி? இது ஒரு பெரிய குழப்பமான உலகம். சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உங்க ஆய்வு தேவைகளுக்கு பெஸ்டான ஏஐ கூட்டாளியை எப்படி சூஸ் பண்றதுன்னு நாம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல நாம எவ்வளவு பெரிய சவாலை சந்திக்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல 10,000க்கும் மேற்பட்ட ஏஐ கருவிகள் இருக்கு. அடங்கப்பா, இவ்ளோ பெரிய கூட்டத்துல நமக்கு தேவையான ஒன்னை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இந்த விளக்கத்தோட மைய கருத்தே இதுதாங்க. சரியான ஏஐ கருவியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு போர்க்களத்துல சரியான ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். ரொம்ப வியூகமான ஒரு செயல். ஒவ்வொரு ஆய்வு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஆயுதம் தேவைப்படுது. இப்போ அந்த போர்க்களத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ரூமுக்கு வருவோம் வாங்க. இங்க நம்ம வேலைக்காகவே பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5 ஏஐ வல்லுநர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. முதல்ல சாட் ஜிபிடி. இவர்தான் நம்ம டீமோட கிரியேட்டிவ் ஸ்டோரி டெல்லர். எவ்வளோ சிக்கலான இலக்கிய கருத்துக்களா இருந்தாலும் சரி, ஒரு கதை சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிய வச்சுடுவாரு. அடுத்து ஜெமினாய். இவர்தான் நம்ம டீமோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். கூகுளோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறதால எந்த நேரத்துல கேட்டாலும் லேட்டஸ்ட் டேட்டாவோட புதுசா வந்திருக்கிற ரிசர்ச் முடிவுகளோட ரெடியா இருப்பாரு. இதோ டீப்சீக், நம்ம டீமோட லாஜிக் எக்ஸ்பர்ட். இலக்கியத்துல வர காலவரிசைகள், எண்கள், இந்த மாதிரி பேட்டர்ன்களை எல்லாம் பிரிச்சு ஆராயறதுக்கு இவர் ரொம்ப கச்சிதமானவர். லாஜிக் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இவரோட துல்லியம் வேற லெவல். அடுத்து கிளாட். இவரை நம்ம டீமோட தூதர்னே சொல்லலாம். எவ்வளோ பெரிய காப்பியங்களா இருந்தாலும் சரி, அதோட நெறிமுறை மற்றும் மனிதாபிமான சாரத்தை மட்டும் வடிச்சு சுருக்கமா தரதுல இவர் ஒரு நிபுணர். கடைசியா நோட்புக் எல்எம். இவர் ஒரு பிரத்யேக காப்பாளர். நீங்க என்ன ஆய்வுப் பொருட்களை கொடுக்குறீங்களோ அதை மட்டுமே வச்சு இவர் வேலை செய்வாரு. இதனால பதில்கள்ல துல்லியமோ நம்பகத்தன்மையோ ரொம்பவே அதிகமா இருக்கும். சரி, இந்த வல்லுநர்கள் எல்லாரையும் இப்போ ஒரு டெஸ்டுக்கு உள்ளாக்குவோமா? திருக்குறள்ல இருந்து ஒரே ஒரு சவாலான கேள்விய இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டு அவங்க திறமைய நாம ஒப்பிட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம கேட்ட கேள்வி. இந்த ஒரே ஒரு கேள்வியை தான் நம்ம ஒவ்வொரு ஏஐ கருவிக்கும் கொடுத்தோம். இப்போ அவங்களோட பதில்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாட் ஜிபிடி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கதை சொல்லி மாதிரி பதில் கொடுத்தது. குரலோட பொருளை இன்னிய சமூகத்தோட இணைச்சு பச்சாதாபம், தார்மீக கடமைன்னு ஒரு நீண்ட கதையாவே விரிச்சு சொல்லிருச்சு. ஆனா ஜெமினியோ அப்படி இதுக்கு எதிர்மாறா ஒரு ஆய்வாளரை போல செயல்பட்டது. குரலோட இன்றைய பொருத்தத்தை விளக்குறதுக்கு வருமான ஏற்றத்தாழ்வு மாறி நிஜ உலக தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் முன்வைத்தது. அதோட பதில் ரொம்ப கட்டமைக்கப்பட்டதாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. டீப்சீக்கோட அணுகுமுறை நிஜமாவே ரொம்ப தனித்துவமா இருந்துச்சு. அது குரலோட அறநெறிய ஒரு தெளிவான பகுப்பாய்வு சூத்திரமா, அதாவது ஒரு லாஜிக்கல் ஈக்குவேஷனா மாத்தி காட்டியது. இது உண்மையிலே வித்தியாசமா இருந்துச்சு. கிளாடோட பதில் குரலோட உணர்ச்சி மற்றும் நெறிமுறை சார்ந்த மையத்துல கவனம் செலுத்துச்சு. அது சமூக பொறுப்புணர்வை வலியுறுத்தி இரக்கத்துக்கான ஒரு அழைப்பா அமைஞ்சது. சரி, இப்போ இந்த வல்லுநர்களோட வெவ்வேறு ஸ்டைல்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா எந்த வேலைக்கு யாரை கூப்பிடணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டிய நாம இப்ப உருவாக்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க. இது உங்களுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு. உங்க இலக்கிய வேலைக்கேத்த சிறந்த ஏஐ கருவியை தேர்ந்தெடுக்க இது ரொம்ப உதவும். ஒரு சிம்பிளான கதைக்கு சாட் ஜிபிடி, லேட்டஸ்ட் ரிசர்ச்சுக்கு ஜெமினி, டேட்டா அனாலிசிஸ்க்கு டீப்சீக், நெறிமுறை சிக்கல்களுக்கு கிளாட், உங்க சொந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் ஆய்வு செய்யணும்னா நோட்புக் எல்எம். ஆனா நில்லுங்க, சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறது பாதி வேலை தான் முடிஞ்ச மாதிரி. மிக முக்கியமான திறன் பயனரான நம்மளோட பகுத்தறிவு தான். ஏஐ தர பதில நாம எப்படி மதிப்பிடுறது? எந்த ஒரு ஏஐயால் உருவாக்கிய பதிலையும் திறனாய்வு செய்ய இந்த 6 படி செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. தகவல் துல்லியமா இருக்கா, முழுமையா இருக்கா, தெளிவா இருக்கா, பொருத்தமா இருக்கா, ஆழமா இருக்கா, கடைசியா தமிழ்நடை சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு கிடைக்கிற பதில்களோட தரத்தை நாம உறுதிப்படுத்திக்கலாம். இறுதியா வள்ளுவரோட இந்த சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம். திறனாய்வு சிந்தனையோட இந்த பண்டைய ஞானம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நவீன சவாலுக்கு பொருந்தது. எந்த கருவி எதை சொன்னாலும் சரி, அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்க்கறதா உண்மையான அறிவு. இந்த சிந்தனையுடன் இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறோம்.